ரேங்க் சொல்லாமா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரேங்க் ஓவரால் பிஐடி சென்னை கேம்பஸ் லைஃப் ஸ்ட்ரிக்டாக இருக்கா லிபரலாக இருக்கா இந்த ஃபெசிலிட்டிஸ் அந்த பிளேஸ்மெண்ட் இது எல்லாமே ஒர்த்தா நீங்கள் பே பண்ணுற ஃபீஸ் பிஐடி சென்னை சூஸ் பண்ணீங்க ஒவ்வொரு அதர் காலேஜ் ஐஐடி என்ஐடி அண்ட் வேறு ப்ரைவேட் காலேஜஸ் பற்றியில் எங்களுக்குலாம் தெரியாத விஷயம் பிஐடி பற்றி அவுட் சைட் உங்களுக்குலாம் தெரியாத விஷயம் நியூவாக ஜாயின் பண்ண போகிறவங்களுக்குலாம் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது ஹையஸ்ட் பேக்கேஜ் ஆவரேஜ் பேக்கேஜ் பிஐடி வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியாவோட டாப் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். ஸோ இன்ஜினியரிங்ல ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி. விஐடிக்கு 4 கேம்பஸ் இருக்கு. விஐடி வெள்ளூர், விஐடி சென்னை, விஐடி போபால், விஐடி அமராவதி. ஓவரால் எவ்ரி இயர் விஐடிக்காக 2.5 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக அப்ளை பண்றாங்க. இதுல ஸ்டூடெண்ட்ஸ் அதில் ஹை ரேங்க் எடுக்கக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா விஐடி வெள்ளூர் கேம்பஸ் சூஸ் பண்றாங்க அண்ட் செகண்ட் ப்ரிஃபரன்ஸா சென்னை கேம்பஸ் அந்த ரேங்க் பேஸ்ல சூஸ் பண்றாங்க. ஸோ விஐடி வெள்ளூர் சென்னை கேம்பஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷனா இருக்கு. என்ஐஆர்எஃப் பொறுத்தவரையில விஐடி ஓவர் 15 to 20 இந்த ரேங்க்ல இருக்காங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரையில மோர் தென் 60 எல்பிஏ ஹையஸ்ட் பேக்கேஜாகவும் ஆவரேஜ் பேக்கேஜ் 10 எல்பியாவும் இன்ஜினியரிங்ல இருக்கு. இன்ஜினியரிங் தவிர்த்து ஆர்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமும் ஆஃபர் பண்றாங்க. ஸோ விஐடி வெள்ளூர் அப்படிங்கிற டேக்குக்கு பயங்கரமான வேல்யூ இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டியா கன்சிடர் பண்ணப்படுது. அக்ராஸ் இந்தியா ஃபுல்லா எல்லா ஸ்டேட்ல இருந்துமே ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிக்கிறாங்க. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. மோஸ்ட்லி இன்ஜினியரிங்க்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இன்ஜினியரிங் பொறுத்தவரை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பிஇடி ட்ரிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி 5 கேட்டகரியா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சார்ஜ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரியில ஃபீஸ் 1.9 லேக்ல இருந்து 2 லேக் அப்படிங்கிறது ஃபீஸா இருக்கு. எக்ஸ்பென்சிவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது 5.5 லேக்ல இருந்து 6 லேக் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சிவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது ஓவராலா ஒரு 4 இயர் டிகிரி முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் தான் சேர்த்து ஒரு 30 லேக் அப்படிங்கிறது ஃபீஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு 10 லேக்ல இருந்து 30 லேக் ஃபீஸ் பே பண்றதுக்கான இந்த கேம்பஸ் ஓவராலா ஒர்த்தா அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறது ரியல் இன்ட்ராக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஓவரால் பிஐடி சென்னை பிளான் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க போலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? ரித்திகா. ரித்திகா, நீங்க விஐடி சென்னையில மேஜர் என்ன நீ எந்த இயர் பண்றீங்கன்னு சொல்லலாமா? விஐடி சென்னையில் பிடெக் பண்ணிட்டு இருக்கு. பிடெக் ட்ரிபிள். ஸோ வை விஐடி சென்னை சூஸ் பண்ணீங்க ஒவ்வொரு அதர் காலேஜ் ஐஐடி என்ஐடி அண்ட் வேற பிரைவேட் காலேஜஸ் பத்தியில? ஆக்சுவலி நான் ஜேஇ மெயின்ஸ்க்கு படித்தேன். ஸோ ஐஐடி என்ஐடிஸ் கிடைக்காதனால விஐடி நெக்ஸ்ட் பெட்டர் காலேஜுங்கிறது வந்து விஐடி தான். ஸோ அதனால விஐடி என்ட்ரன்ஸ் எழுதியிருந்தேன். அதனால விஐடி. ஓகே, உங்களோட விஐடி என்ட்ரன்ஸ் ரேங்க் சொல்லலாமா? 25,000. ட்ரிபிள் தான் உங்களோட சாய்ஸா இல்ல ரேங்க் அடிப்படையில் கிடைச்சது? இல்லை, எல்லா எல்லா கோர்ஸுமே எனக்கு சாய்ஸாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் ட்ரிபிள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் கிடைச்சதுனால ஃபர்ஸ்ட் இயர். ஸோ அகடாமிக் ப்ரெஷர் அதிகமா இருக்கா? அசைன்மெண்ட் இந்த மாதிரி இல்ல Projects லிபரல்? அதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கு. ஆனா ரொம்பலாம் கிடையாது. அதை எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ பண்ணிட்டா ஈஸியாக தான் இருக்கும். ஆமா, நீ டெலிஜென்ட்டா பண்ணணும். அப்போ யூ கேன் மேனேஜ். என் பேர் நந்தினி. காருண்யா. ஸோ நீங்க விஐடில என்ன டிபார்ட்மெண்ட் பண்றீங்க அண்ட் எந்த இயர் பண்றீங்க? நாங்க சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறோம். பிடெக் சிவில் இன்ஜினியரிங் இயர் செகண்ட் இயர். நானும் சேர்ந்து தான். why do you choose விஐடி சென்னை ஓவர் அதர் காலேஜ் லைக் ஐஐடி என்ஐடி எல்லாம் இருக்கும்போது விஐடி சென்னை? லைக் பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டின்னு சூஸ் பண்ணும்போது ஐஐடி என்ஐடிஸ்க்கு அடுத்து விஐடி பெஸ்ட் ஆப்ஷன்ஸாக இருந்துச்சு. ஸோ ஈவெண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால சேர்ந்தேன். அட் த சேம் டைம் பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால சேர்ந்தேன். அவ்வளோதான். ஸோ விஐடி சென்னை தான் உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா இல்ல வேற காலேஜ் ஐஐடி என்ஐடி ட்ரை பண்ணி நீங்க கிடைக்காம இதை எடுத்தீங்களா? அஃப்கோர்ஸ் ஐஐடி என்ஐடி ஜேஇ ட்ரை பண்ணியிருந்தோம். அது கிடைக்காத பட்சத்தில் நெக்ஸ்ட் விஐடி இருந்தது. நானும் ஜேஇ நீட்டா நிறைய எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணேன். லைக் கிடச்சி ஈஸியாக பண்ணிட்டோம். சிவில் உங்களோட ப்ரிஃபரன்ஸா இருந்ததா இல்ல கவுன்சிலிங் அடிப்படையில் சிவில் கிடைச்சதா? இல்லை, நான் விஐடி வந்தாலே சிவில் தான் படிக்கணும் தான் வந்தேன். ஓ, சிவில் கோர்ல தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? ஆமாம். லைக் நான் வந்து அடுத்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் எதுனா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ சிவில் பேஸ் வச்சுக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க, அதனால சிவில் எடுத்திருக்கேன். ஸோ விஐடியில் பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் மோர் தென் 60 எல்பி அப்படின்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி ரிலேட்டடா அண்ட் கோர்ல பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு? பிளேஸ்மெண்ட் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது மற்ற இன்ஸ்டியூட்ஸ் கம்பேர் பண்ணும்போது. இந்தியா லைக் இங்கே நிறைய எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால மெயினாக அந்த இண்டஸ்ட்ரி சார்பான எல்லா நாலேஜ் நம்மளால கெயின் பண்ண முடியுது. எனக்கு எதுவும் பெருசா ஐடியா இருந்தாலும் அதை பற்றிலாம் யோசிக்கல. ஸோ நீங்கள் வீட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அண்ட் பிடிக்காத விஷயம்? அஃப்கோர்ஸ் ஃப்ரீடம்னு சொல்லலாம். என்ன வேணால் ட்ரெஸ் போடலாம் அண்ட் அந்த டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம போட்டுக்கலாம். எனக்கு பிடிக்காததுன்னு எனக்கு அவ்வளோவா எதுவும் தெரியல. ஃபேக்கல்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா. கோர் ஜெண்டர் ரேஷியோ எப்படி இருப்பீங்க? எங்கள் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் லைக் கேர்ள்ஸ் இஸ் லைக் 1:3 ரேஷியோ இருக்காங்க. கேர்ள்ஸ் ரேஷியோ 1, பாய்ஸ் ரேஷியோ 2. யா. டைவர்சிட்டி பற்றி சொல்லுங்க. அதர் ஸ்டேட் பீப்புள் எந்த அளவுக்கு இருக்கு? மெஜாரிட்டியாக இருக்கு. இங்கே விஐடி பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் ஒரு பாதிக்கு பாதி தமிழ் பீப்புள்லாம் அஃப்கோர்ஸ் பாதி அதர் ஸ்டேட் பீப்புள் தான் இருக்காங்க. பட் எங்கள் டிபார்ட்மெண்ட் எங்கள் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் லைக் ஆல்மோஸ்ட் 90% தமிழ் பீப்புள் தான்.
அண்ட் 10% தான் லைக் அதர் ஸ்டேட்ஸ், ஹிந்தி பீப்புள், தெலுங்கு, மலையாளம் மட்டும் there. கேம்பஸ்குள்ளே பேசக்கூடிய டாப் 5 லாங்குவேஜஸ். தமிழ் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு இருக்கும். அவ்வளோதான். ஸோ பிஇடி சூஸ் பண்ண நினைக்கிறாங்க, அதுவும் உங்களை சிவில் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அட்வைஸ் ஆர் சஜஷன்? லைக் அஃப்கோர்ஸ் இப்போ சிவில் இன்ஜினியரிங்ல இங்கே வந்துட்டு அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் நிறைய கொடுக்குறாங்க. அண்ட் அந்த எக்ஸ்போஷரும் நிறைய இருக்கறனால முக்கியமாக எங்களுக்கு லைக் நாங்கள் சிவில் படிக்கிறதுனால சிவில் இன்ஜினியரிங் விஐடியில் படிக்கிறது பெஸ்ட். போத் சைட்ஸ் எடுகேஷன்லையும் டைம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு ஈவெண்ட்ஸ்லையும் நிறைய டைம் கொடுக்குறாங்க. ஸோ குட். கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் பிரைவேட் யூனிவர்சிட்டியான விஐடி வெள்ளூர், எஸ்ஆர்எம் கேடிஆர், அமிர்தா யூனிவர்சிட்டி, எஸ்என் யூனிவர்சிட்டி, சவிதா, இன்னும் சில யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது, சவுத் இந்தியாவில் மணிப்பால், கிறிஸ்ட், ஜெயின், இது மாதிரி அட்மிஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி எனக்கு தெரியல, அதோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த யூனிவர்சிட்டியோட நேம், என்ன கோர்ஸ் அப்படிங்கிறத டெக்ஸ்ட்டாக கொடுங்க. உங்களுக்கு டெக்ஸ்ட்லேயே அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கிடைக்கும். அந்த அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ரித்திகா, சங்கீதா, சரண்ராஜ். நீங்கள் விஐடியில் என்ன மேஜர் அண்ட் எந்த இயர் பண்ணுறீங்க? பிடெக் இசிஎம் ஃபர்ஸ்ட் இயர், பிடெக் மெக்கானிக்கல் செகண்ட் இயர். பிடெக் மெக்கானிக்கல் செகண்ட் இயர். First of all, why do you choose VIT over other colleges? இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் சேர்ந்துருக்கேன். சீனியர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, லைக் காலேஜ் லைஃப் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஐஐடிக்கு ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அப்புறமா ஸ்கூல்ல சொன்னாங்க இந்த மாதிரி இந்த காலேஜ் ட்ரை பண்ணேன். VIT ட்ரிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி வந்திருப்பீங்க. ரேங்க் சொல்லலாமா? VIT ரேங்க் அப்ராக்ஸ் அரௌண்ட் 20K, 30K, 39K, லைக் ஆல்மோஸ்ட் 40. ஸோ VIT ட்ரிபிள் ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தது? ஈஸியாக தான் இருந்தது அந்த ப்ரிப்பரேஷன்? ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கோச்சிங் எதுவும் கொடுத்தீங்களா? இல்லை அந்த மாதிரி இல்லை, அது ஜேஇ விட ஈஸி தான். ஜெய் எழுதுனீங்களா? எழுதுனேன். நான் ஜேஇ எழுதல, நார்மல் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லேயே வந்து விஐடி ட்ரிபிள் எழுதி ஜெய் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா அதுவே இதுக்கு போதும். ஆப்டிடியூட் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வரும். ஆர் யூ ஸ்டேட் போர்ட் ஆர் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்? சிபிஎஸ்சி. ஸ்டேட் போர்ட். இந்த ரேஷியோ சொல்லலாமா? ஸ்டேட் போர்ட் அண்ட் சிபிஎஸ்சி ரேஷியோ இன் VIT உங்கள் கிளாஸ் ரூமில்? சிபிஎஸ்சி தான் கொஞ்சம் மேஜராக இருக்காங்க. ஒரு 70-30 இல்லை 60-40 வச்சு. என்சிஆர்டி பேசும்போது அவங்க இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக அந்த கோச்சிங்க்குன்னு ப்ரிப்பேர் ஆக வேண்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? நான் பண்ணல, பர்சனலாக நான் பண்ணல, பட் ஜேஇ பண்ணால் விஐடி ட்ரிபிள் ஈஸி. ஸ்கூல் டாப்பர் ஆர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்? டாப். ஸ்கூல்லே இங்கேயா? ஆவரேஜ் மிட்டு. நான் ஸ்கூல் டாப். 10th வரைக்கும் டாப்பர், அப்புறம் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. இப்போ காலேஜ் வந்ததுக்கப்புறம் டாப்பராக இருக்கீங்களா? லாஸ்ட் செம் நல்லா பண்ணேன். ஒரு செமிஸ்டருக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட்ஸ் சேர்த்து. சப்ஜெக்ட்ஸ் டிபெண்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர், நீங்கள் செகண்ட் இயர், VITயோட சிலபஸ் அகடாமிக் ப்ரெஷராக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை ஓகே தான் சிலபஸ் மேனேஜபிள் நினைக்கிறீங்க? கொஞ்சம் கஷ்டம் தான். மேனேஜபிள் தான், நல்லாவே இருக்கு. என் செமிஸ்டர் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. லாஸ்ட் ஒரு 2 months. ஸோ VITயில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நீங்கள் ரொம்ப லைக் பண்ணுற விஷயம் என்ன விஷயம்? எங்களுக்குலாம் தெரியாத விஷயம் VIT பற்றி, அவுட் சைட் பீப்புளுக்குலாம் தெரியாத விஷயம், நியூவாக ஜாயின் பண்ண போகிறவங்களுக்குலாம் தெரியாத விஷயம். டைம் டேபிள் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் ஃப்ளெக்சிபிளாக எடுத்துக்கலாம், ஸோ அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நமக்கு வேண்டிய ப்ரொஃபஸர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த அவங்க அலாட் பண்ணியிருப்பாங்க, அதில் நம்மள எது வேணுமோ நம்ம ப்ரொஃபஸர் அண்ட் சப்ஜெக்ட்டும் சேர்த்து. ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் VIT சென்னையை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? ஒய் ஆர் ஒய் நாட்? கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யோசிச்சுட்டு ஸ்ட்ரெஸ் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும்னா சேரலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நல்லா தான் இருக்கும். கோர்சஸ்லாம் பார்த்துட்டு ரேங்க்ஸ் பார்த்துட்டு அதுக்கு. ஸோ கேட்டகிரி 1, 2, 3, 4, 5 அப்படின்னு இருக்கு. ஃபீஸ் வேரி ஆகுதுல, கேட்டகிரி சொல்லலாமா? செகண்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கலுக்கு ஈஸியாக ஃபர்ஸ்ட் கேட்டகரி கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஃபீஸ் அப்படிங்கிறது இயர்லி 2 lakh இருக்கும், நியர்லி 2 lakh கரெக்ட். அண்ட் 5 கேட்டகரிங்கும் போது ஒரு 5 lakh மேலே, எபோவ் 5 lakh. ஸோ 2 lakh அப்படிங்கும்போது ஒரு 4 year காலேஜ் ஃபீஸ் மட்டுமே ஒரு 8 to 9 lakh. ஸோ ஒரு 8 to 9 lakh ஃபீஸ், இந்த ஃபெசிலிட்டிஸ், பிளேஸ்மெண்ட், இது எல்லாத்துக்குமே பொறுத்து நினைக்கிறீங்களா? ஃபெசிலிட்டிஸ் அண்ட் லேப் நல்லாவே இருக்கு. பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி எங்களுக்கு இன்னும் தெரியல, ஏன்னா நாங்களே செகண்ட் இயர், ஸோ அதை இப்போ சொல்ல முடியும். பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இனிமே தான் இருக்கு, பட் இது வரைக்கும் எனக்கு வர்த்தா தான் ஃபீல் ஆகுது. தேங்க்யூ. My name is Jeffrey Emanuel. VITயில் நீங்கள் என்ன மேஜர் பண்ணுறீங்க அண்ட் எந்த இயர்? நான் MTech Integrated Software Engineering பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் இயர். ஒய் VIT? எதனால் VIT காலேஜ் சூஸ் பண்ணீங்க ஒரு அதர் காலேஜஸ்லாம் இருக்கும்போது, ப்ரைவேட் காலேஜஸ்க்கு மத்தியில்? பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும் அதனால. ஓகே. ஸோ MTech இன்டெகிரேட்டட்ங்கிறது 5 year கோர்ஸ் கரெக்டா? ஸோ இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேட்குறாங்களா? இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி ஈஸி தானா, இல்லை மெயினாக கிரிட்டீரியா எதுவும் கேட்குறாங்களா? 60% மார்க் அந்த மாதிரி எதுவும் கிரிட்டீரியா இருக்கா? போர்டு எக்ஸாம் கட் ஆஃப் வச்சு பார்ப்பாங்க. அப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மூணுத்துலேயும் 60% மேலே இருக்கும்.
அவ்வளோ. ஓகே ஸோ பிளேஸ்மெண்ட் சொன்னீங்க, எம்டெக் இன்டகிரேட்டட், அதில் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு? ஹையஸ்ட் பேக்கேஜ், ஆவரேஜ் பேக்கேஜ், ஆவரேஜ் வந்து 10 lakhs இருக்கு. ஃபீஸ் சொல்லலாமா? உங்களோட இயர்லி ஃபீஸ் கட் ஆஃப் வைஸ் சேஞ்ச் ஆகும். கட் ஆஃப் நான் வந்து 180, அதனால கேட்டகரி 4 2.75 lakhs. இயர்லி ஃபீஸ் ஆல்மோஸ்ட் நியர்லி ஒரு 15 லேக், 15 லட்சம். நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா உங்கள் ஜூனியர்ஸ்க்கு? ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டே ஸ்காலர் ஆர் டே ஸ்காலர். கேம்பஸ் லைஃப் பண்ணா இல்லை ஸ்ட்ரிக்டாக இருக்குமா? ஃப்ரீயாக தான் இருக்கு. டீச்சிங் ஃபேக்கல்ட்டி நல்லா தான் இருக்கு. மெட்ரிக் ஸ்ரீனிவாசன். விஐடி சென்னையில் நீங்கள் மேஜர் என்ன பண்ணுறீங்க? நீ எந்த இயர்னு சொல்லலாமா? நான் இப்போ செகண்ட் இயர் படிக்கிறேன், பிடெக்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஸோ சிஎஸ்சியில் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. நான் ஏஐ ரோபோட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் செகண்ட் இயர். ஸோ எதனால் விஐடி சென்னை சூஸ் பண்ணீங்க? ஒரு அதர் காலேஜ், ஐஐடி, என்ஐடி, இன்னும் சில பிரைவேட் காலேஜஸ்லாம் இருக்கும்போது விஐடி வந்து லைக் மோஸ்ட்டாக ஐஐடிஸ் ட்ரை பண்ணுறவங்க அது ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா மோஸ்ட்டாக அதே பெட்டர் காலேஜ்னு பார்க்குறப்போ ப்ரைவேட்டில் விஐடி கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. மற்றபடி அதனால தான் சூஸ் பண்ணேன். அதே மாதிரி சென்னையில் தான் இருக்கேன். ஸோ எனக்கு என்ட்ரன்ஸில் கிடச்சதுனால ஈஸியாக வந்து ரேங்க் சொல்லலாமா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரேங்க் என்னோட ரேங்க் 21K வந்துச்சு. ஓவரால் விஐடி சென்னை கேம்பஸ் லைஃப் ஸ்ட்ரிக்டாக இருக்கா, லிபரலாக இருக்கா? நான் வந்து டே ஸ்காலர் தான். எங்கள் ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பெருசாக கிடையாது. கேம்பஸ் வந்து எங்களுக்கு வந்து டே ஸ்காலர்ஸ்க்கு வந்து பெருசாக தெரியாது. காமன் ரூம்லலாம் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. லைக் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி ஜாலியாக அங்கங்கே பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாமே நடக்கும். அது எல்லாமே நல்லா எதுவும் பெருசாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஹாஸ்டல்ஸ் மட்டும் இந்த அவுட்டிங் டைம்ஸ் ஏதோ அவ்வளோ கம்மியாக பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரிக்டாக சொல்லாமல் ஒரு டே இன் லைஃப் எப்படி இருக்கும்? விஐடி ஸ்டூடெண்டோட டே ஸ்காலர் எத்தனை மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும், எப்போ கிளாஸ் முடியும், அண்ட் எவ்வளோ ஹவர்ஸ் இருக்கும், பிரேக்? ஸோ பேசிக்காக வந்து இது எப்படி சொல்கிறேன்னா லைக் டைம் டேபிள் நம்மளே சூஸ் பண்ணுற மாதிரி தான். டைம் டேபிள் சூஸ் பண்ணுறது வந்து எந்த மாதிரி இருக்கும்னா நீங்கள் மார்னிங் எடுக்கலாம் இல்லை ஈவினிங் எடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். எனக்கு மார்னிங் டீச்சர்ஸ் இருக்கும். ஆனால் லேப்ஸ் வந்து நான் எடுக்கிற டீச்சர்ஸை பொறுத்து எனக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து நான் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன்னா 8 to 3:40 எனக்கு கண்டினியூஸாக கிளாஸ் இருக்கும்போது சூஸ் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து 8 to மார்னிங் தேரி கண்டினியூஸாக இருக்கும். லேப்ஸ் வந்து ஒரு 3:50 லேப் கூட இருக்கும், பிரேக் இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் விஷயம் மாறும். டைம் டேபிள் வந்து மோஸ்ட்டாக லேப் டைமை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்போ லேப் வேணுமோ வச்சுக்கிற மாதிரி. விஐடியோட ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பிளேஸ்மெண்ட் இது எல்லாமே வந்து ஓவரால் ஒர்த்தா நீங்கள் பே பண்ணுற ஃபீஸ்க்கு? இல்லை நான் இன்னும் லைக் பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் வைக்கிற ஈவெண்ட்ஸ்லாம் வந்து மற்ற காலேஜ்லேருந்து வரப்போ மோஸ்ட்டான சொல்கிறாங்கன்னா லைக் எனக்கெல்லாம் வேறு லெவலாக இருக்குது. மற்றபடி அது மாதிரி நிறையா சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறாங்க. லைக் கேம்பஸ்லேயே வந்து லைக் நிறைய இனிஷியேட் பண்ணி பண்ணுறாங்க. எதுக்கு இவ்வளோ பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்கும். பட் ட்ரை பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்கும். ஐஏஎஸ் ஸ்டடிஸ் போகிறதும் போகலாம். நீங்கள் ஐஏஎஸ் ஸ்டடிஸ்க்கு உங்களுக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இல்லையா உங்களுக்கு ரிசர்ச் அந்த மாதிரி போகிறதுக்கும் இருக்கும். இன்டர்ன்ஷிப்ஸு, ஸ்டார்ட் அப்க்கு எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஆனால் இங்கே வந்து க்ரௌடு ஒரு விஷயம் அதிகம். க்ரௌட் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். இன்டேக் ஜாஸ்தி. இன்டேக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இன்டேக் வந்து என் பேட்ச்லேயே எவ்வளோ 5000 மெம்பர்ஸ் இருப்பாங்க ஒரு வருஷத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு உங்கள் இயரில் மட்டும் அப்படி தானே? ஓவரால் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து 5000 கிட்ட அந்த மாதிரி இருக்கும். வேல்யூ கூட இருக்குமான்னு தெரியல, எனக்கு கரெக்டாக நம்பர்ஸ் தெரியல. ஒரு 20,000 மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இந்த கேம்பஸ். கேம்பஸில் அவ்வளோ பேர் இருப்பாங்க, 20,000 இருப்பாங்க அப்படிதான் சொன்னாங்க. லைக் கரெக்டாக தெரியல எனக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு. ஆனால் லைக் அதுதான் பிரச்சனை. அது ஒரு பிரச்சனை. லைக் இன்டேக் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க உங்கள் ஜூனியர்ஸ் விஐடி சூஸ் பண்ணலாமா நினைக்கிறோம், கன்சிடர் பண்ணுறவங்களுக்கு? லைக் அது டிபெண்ட்ஸ் ஆன் அவங்கள பொறுத்துனா அவங்களுக்கு லொக்கேஷன் எல்லாம் செட் ஆகுமான்னு பொறுத்து. இங்கே ஹாஸ்டல்ஸ் வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. ஹாஸ்டல்ஸ் நல்லா இருக்கும். அது மாதிரி ஹாஸ்டல்ஸ் பற்றி பெருசாக பயப்படல. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பரவாயில்ல தான். ஸோ விஐடி பொறுத்தவரை விஐடி வெள்ளூருக்கு தான் ஃபர்ஸ்ட் மெயின் கேம்பஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் செகண்ட் சென்னை, ஆந்திர பிரதேஷ், போபால் அப்படி இருக்கு. வெள்ளூர் அண்ட் சென்னையை கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிற விஷயம் என்ன? லைக் பிளேஸ்மெண்ட் ஆர் கேம்பஸ் சைஸ்? இல்லை ஆக்சுவலி எங்களுக்கு நான் இன்னும் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணல. எங்களுக்கு சீனியர்ஸ் தான் சொன்னாங்கன்னா 4 கேம்பஸ் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் லைக் எப்படி சொல்றது, டாப்ல அது பேஸ்டான லைக் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது தான். எனக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னு. பிளேஸ்மெண்ட் வந்து அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனால் இன்டேக் இப்போ பேசிக்காக வந்து டாப் ரேங்கர்ஸ்லாம் வெள்ளூர் ப்ரிஃபர் பண்ணி அங்கே இருப்பாங்க. அதுக்கு அடுத்து செகண்டரியில் இருக்கவங்க சென்னை இருப்பாங்க. சில பேர் சென்னை வந்து சிட்டி பெட்டர். அதனால லைக் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா கேம்பஸ்லையும் இருக்க தான் செய்கிறாங்க. காலேஜ் வந்து பெருசா கேம்பஸ் ஃபோக்கஸ் பண்ணி எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. காமனாக தான் இருக்காங்க. வந்து ஒரு 5 கேட்டகரியே டிஃப்ரெண்ட் ஆகுது. உங்க என்ன கேட்டகரி ஃபீஸ் சொல்லலாமா? என்னது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஸோ ஃபீஸ் வந்து 1,76,000. 4 இயருங்கும்போது ஒரு அரௌண்ட் 6 to 7 லேக் வருமா? நியர்லி 8 லேக்ஸ். ஸோ அந்த ஃபீஸ்க்கு இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்ஓஇ பிளேஸ்மெண்ட் இது எல்லாமே ஒர்த்து நினைக்கிறீங்க? நினைக்கிறேன். ஏன்னா வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து என்ஐடி திருச்சியில் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்க்கும்போது ஹாஸ்டல் ரொம்ப பழசா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறையா இது. ஆனால் விஐடியில் வந்து எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருக்கு. ஸோ அதனால ஐம் நாட் ரிக்ரெட்டிங் ஜாயினிங் இன் விஐடி. ஸ்காலர் ஆர் நீங்கள் ஹாஸ்டல்? ஹாஸ்டல். ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்கு சொல்லுங்க? ஃபுட் அண்ட் ஸ்ட்ரிக்டாக இருக்கா? கேம்பஸ் லைஃப் ஸ்டில்லாக இருக்கா? ஆக்சுவலி எனக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி ஒன்றும் தெரியல. ஆனால் ஹாஸ்டல் ஃபுட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நான் மற்றவங்க கிட்ட கேட்கும் போது இங்கே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஹாஸ்டல்
டீச்சிங் அகடாமிக் ப்ரெஷர் அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்களா ஃபர்ஸ்ட் இயர்ல? கொஞ்சம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல கொஞ்சம் ஈஸியா இருந்த மாதிரி இருந்தது. ஆனா செகண்ட் செமஸ்டர்ல கிரெடிட்ஸ் அதிகமா இருக்கறனால கொஞ்சம் அகாடமிக் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சிஜிபி மெயின்டைன் பண்ண முடியுதா? சிஜிபிஏ வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதான் ஃப்ரெஷர், ஸோ அதனால இன்னும் ஐடியா இல்லை. பட் ஆனா மேனேஜபிள் தான். கொஞ்சம் டெய்லி வந்து படிச்சுட்டா மேனேஜபிள். ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணணும், விஐடி சென்னை சூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? வை ஆர் வை நாட்? நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நிறைய பேர் இப்போ வந்து ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸ்லாம் எழுதாம இருக்கு, அதுல கிடைக்காம இருக்கவங்களுக்கு விஐடி ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நல்ல எக்ஸ்போஷர் இருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நாம வந்து பார்த்து நாம பார்ட்டிசிபேட் பண்றது தான் இருக்கு. மெயின்ஸ் எழுதுனா சொன்னீங்க, ஜேஇ மெயின்ஸ் பெர்சன்டேஜ் சொல்லலாமா? 89% வாங்கின ஜேஇ மெயின்ஸ். ஓவரால் கேம்பஸ்ல இப்போ எப்படி சொல்லுவீங்க? ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா ஓவரால் கேம்பஸ் லைஃப் நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும், அமேசிங், நல்லா இருக்கும். விஐடில நீங்க என்ன மேஜர் அண்ட் என்ஜாய் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் இயர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர். சேம். ஈஸி ரெண்டு பேருமே எம்னு சொல்றாங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர். So, ரொம்ப லாங்காவே இருக்க அந்த கோர்ஸ் இல்ல நியூ கோர்ஸ்? இல்ல இருக்கு. Why did you choose விஐடி சென்னை ஓவர் அதர் காலேஜ் என்ஐடி அண்ட் ஐஐடிலாம் இருக்கும்போது ஏன் விஐடி சூஸ் பண்ணீங்க? வீட்டில் சென்னையில் தான் இருக்க சொன்னாங்க. வீட்டு கூட பக்கம் இது. ஸோ தட்ஸ் வை ஐ சோஸ் திஸ் காலேஜ். ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், அது சரியா வரல. ஸோ நெக்ஸ்ட் விஐடி என்ட்ரன்ஸ் எழுதுனேன், கிடைச்சது, அதனால வந்துட்டேன். விஐடி என்ட்ரன்ஸ் ரேங்க் சொல்லலாமா? 30K இருக்கு. 38,000. அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தது? ஈஸி ஆர்ட் ஆஃப் விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணனா இட் வாஸ் குவைட் ஈஸி ஆக்சுவலி. இந்த வருஷம் ஏதோ நெகட்டிவ் மார்க்கிங் வரும் அப்படின்றாங்க. சேம், நானும் ஜெய் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் இது கிடச்சிச்சு. உங்களோட சாய்ஸ் விஐடி சென்னை தானா இல்லை விஐடி வெள்ளூர் ட்ரை பண்ணிட்டு சென்னை கிடைச்சது? இல்ல நான் சென்னை தான் இருக்கணும்னு நினைச்சேன், வெள்ளூர் வேணாம். மேஜரும் இசிஎம் தான் சூஸ் பண்ணீங்களா இல்லை இது உங்களுக்கு கவுன்சிலிங் அடிப்படையில் கிடைச்சதா? நான் ஈஸி செலக்ட் பண்ணேன், நெக்ஸ்ட் வந்து இசிஎம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி விழல, நெக்ஸ்ட் இசிஎம் வந்துச்சு. நானும் ஈஸியாக தான் செலக்ட் பண்ணேன். ஸோ பெஸ்ட் திங் விஐடி சென்னையில் நீங்கள் பெஸ்ட் திங்காக ஃபீல் பண்ணுற விஷயம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? டீச்சர்ஸ் அண்ட் நாமளே சூஸ் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு பக்கம், அதான் போதும். ஸோ விஐடி 5 கேட்டகரியா இருக்கு, ஃபீஸ் வேரி ஆகுது அந்த ரேங்க் பேஸ் பண்ணி. எந்த கேட்டகரியில் உங்களோட ஃபீஸ் வரும்? நான் 3ல கேட்டகரி. கேட்டகரி 3னா மோர் தென் 3 lakh சம்திங். 3.5 மேல 4 lakh. ஸோ இயர்லி 4 lakh அப்படிங்கும்போது ஒரு 4 இயர்ஸ்ல மோர் தென் நியர்லி 15 lakh கிட்ட அப்படிங்கிறது இந்த ஃபெசிலிட்டிஸ் அந்த பிளேஸ்மெண்ட் இது எல்லாமே ஒர்த்தா நீங்க பே பண்ற ஃபீஸ்? ஃபர்ஸ்ட் இயர் ஆனா ஒர்த்தா இருக்கும் தான் நினைக்கிறேன். சேம். ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் தெரியுமா உங்க டிபார்ட்மெண்ட்ல? ஹையஸ்ட் 1 crore. 1 crore இந்த இயர் மேபி 2 year முன்னாடி நினைக்கிறேன் இன்டர்நேஷனல் பேக்கேஜ் இருக்கலாம், தெளிவாக சொல்லல அவங்க. ஸோ ஓவரால் விஐடி சென்னை பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து நம்ம பேசணும் அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டும் நம்மளால இதில் கவர் பண்ண முடிஞ்சுது. அண்ட் இன்ஜினியரிங் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பாசிட்டிவாக சொன்னது இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரீடம் அண்ட் லேர்னிங். ஸோ அதுதான் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் ஓவரால் 2.5 lakh ஸ்டூடெண்ட் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணுறாங்க. இதில் சீட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 18 to 20,000 சீட் இருந்தது. ஓவராலாக இந்த 4 கேம்பஸையும் சேர்த்துமே இருக்குது. விஐடி வெள்ளூரில் இன்டேக்காக ஒரு 8,000 வரைக்கும் இன்டேக் இருக்குது அண்ட் இங்கே வந்து 4,000 5,000 வரைக்கும் இன்டேக். ஸோ எல்லா கேம்பஸ்லையுமே சிஎஸ்ல வந்து இன்டேக் ஜாஸ்தியாக இருக்குது, 1200+ இன்டேக்ங்கிறது சிஎஸ்சியில் இருக்குது. மற்றபடி இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரையில் இவங்க கொடுக்கக்கூடிய இந்த ஃபெசிலிட்டிஸ், இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒர்த்து அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் விஐடியில் படிக்கீங்க அப்படின்னா ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ரீசெண்ட் இயராக இந்த வருஷம் 1 crore ட்ரீம் பேக்கேஜ் இன்டர்நேஷனல் பேக்கேஜாக ஹையஸ்ட் பேக்கேஜ் 1 crore ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்க மாதிரி அவங்க அஃபிஷியலாக அவங்களோட வெப்சைட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் எந்த டாப் யூனிவர்சிட்டியை நான் கவர் பண்ண நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நெக்ஸ்ட் காலேஜ் வீடியோ நான் அதை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன் ஆகும், இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு எபிசோட்ல பார்க்க. தேங்க்யூ. சைனிங் ஆஃப் சுமன்.